வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு, இப்போ புது சிலபஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. கண்டிப்பா இந்த வெப்சைட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டோட சும்மா ஓரலா இத பார்த்துருவோம். வெப்சைட்ல பதிவாயிருக்கிறது எல்லாத்தையும் இது வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் இன்டர்ஃபேஸ்ல இருக்கு. மொபைல்ல யூஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும் இத யூஸ் பண்றதுக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஆரம்பத்தில இந்த அம்புக்குறிய தொட்டா இதில என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாமே இருக்குன்னு தெரிஞ்சிரும். இப்ப பாருங்க நியூ சிலபஸ் இதுலயே இருக்கு. இத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நியூ சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்பதான் இது வந்து நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயே நீங்க இப்ப பரீட்சைக்கு ரொம்ப ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இத ஃபாலோ பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ஓரலா உள்ள எப்படி யூஸ் பண்றது, எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம உதாரணத்துக்கு இப்போ பார்ட் 2 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். உள்ள பார்த்தீங்கன்னா, இப்படிதான் கேள்விகள் இங்க இருக்கும். நம்ம வந்து ஆன்ஸர்கள செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமது பால்வெளி மண்டலத்தில் மில்கி வே வடிவம் அப்படின்றது ஒரு சுருள். நம்மளுக்கு ஒரு வேள ஆன்சர் தெரியல அப்படின்னா, நம்ம இங்கேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்ஸர இதெல்லாம் பண்ணிட்டு, கீழ போயி நம்ம எவ்வளோ மொத்தமா எத்தனைக்கு எத்தனை எடுத்திருக்கோம் அப்படின்னு ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்கேயே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மூலியமா பார்த்தீங்கன்னா, உங்கள சுய மதிப்பீடு செய்றதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வெப்சைட்டு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதோட லிங்க்க நான் வந்து குடுக்குறேன். இதுலேருந்து தான் இனிமேல் போடப் போறோம். எல்லா அப்டேட்டும் இந்த வெப்சைட்ட பொறுத்து தான் வரப்போகுது. நாம இதுக்கு மேல என்னென்ன இருக்கு அப்படின்றத அப்டேட் எல்லாத்தையுமே நம்ம சேனல் மூலியமா பார்க்கலாம். சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.